முருங்கைக்காய் குழம்புங்க. நேற்று வச்ச கறி குழம்பை இதில் போட்டு மிஸ் பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி வச்சோம்னா முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த பிறகு வெட்டி வச்சுங்க. பட்டை கிளாமரி ஏலக்காலாம் வச்சுருக்கோங்க. எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. வேணுங்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை கிளாமரம் போட்டு வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட வேண்டியதுதாங்க. தாளித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டலாம் கொஞ்சம் நல்லா பொண்ணு கலரில் வந்ததுக்கப்புறம் அந்த வெந்திரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாலாம் போட்டு கொட்டிட வேண்டியதுங்க. கொட்டிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் போட வேண்டியதுங்க. போட்டுட்டு என்ன செய்யணும்னா இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அப்புறம் உப்பு போட்டுருங்க. இஞ்சி பூண்டை போட்டுருங்க. உப்பை போட்டுருங்க. உப்பை போட்டு ஒரு கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க மசாலா தூள் போடுங்க. மசாலா தூள் போட்டுட்டு என்ன ஒரு கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் போடணும் அவசியம் இல்லைங்க. மிளகாத்தூள்லாம் போடணும் அவசியம் இல்லை. மிளகாத்தூள் மிஸ் பண்ணி இருக்குங்க. நல்லா இருக்குங்க. கம்மன்னு இருக்குங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சு கிண்டி 5 நிமிஷம் வச்சுருங்க. பழைய கறி குழம்பு இருக்குல்ல அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பழைய கறி குழம்பு எடுத்து அதில் மேலே ஊற்றிடுங்க. நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது. எப்படி பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு பழைய குழம்பு நல்லா இருக்குங்க. மூடி வச்சுருக்கோம் 5 நிமிஷம். நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. அவ்வளோதாங்க.